ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஹெல்த்தி ரெசிபி கம்பு பாசிப்பயிறு வச்சு ரொம்ப சாஃப்டாக பஞ்சு போல் இட்லி இல்லை கிறிஸ்பியாக மொறுன்னு தோசை தாங்க எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க. இதுக்கு நான் 3 கப்பு அளவுக்கு கம்பு எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க கப்பில் எதில் வேணாலும் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். அதே கப்பிலையே 1 கப்பு அளவுக்கு பாசிப்பயிறு எடுத்துக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 2லேருந்து 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சிடணுங்க. நல்லா ஊறி வரணும் கம்பும் பாசிப்பயிரும். இப்போ அதே கப்பிலையே 1 கப்பு அளவுக்கு நான் தோல் உளுந்து எடுத்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதையும் நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ கம்பு பாசிப்பயிறு எல்லாத்தையுமே நான் ஓவர் நைட்டு ஊற வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ நமக்கு பாசிப்பயிறு எடுத்து இந்த மாதிரி நசுக்கி பார்க்கும்போது இந்த மாதிரி உடஞ்சி வரணுங்க. இதான் கரெக்டான ஸ்டேஜ். உளுந்தையுமே நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். இந்த மாதிரி தோல்லாம் எடுபட்டுருச்சு, இருந்தாலும் அதெல்லாம் வீசிடாதீங்க, தோலோடையே அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம மெஷர் பண்ண கப்லேயே 1/2 கப்பு அளவுக்கு அவல் சேர்த்து ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கலாங்க. நம்ம இந்த கிரைண்டரில் தான் அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு உளுந்தை சேர்த்துடலாம். உளுந்தை சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு மைய அரைக்கணுங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 25 மினிட்ஸ் அரைச்சேங்க. இந்த மாதிரி திரண்டு வரணும், ஒரு பந்து மாதிரி வரணும். இப்போ நம்ம உளுந்தை வெளியில் எடுத்துடலாம். உளுந்தை வெளியில் எடுத்ததுக்கப்புறம் அவலை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஓட விடுங்க. ஓடினதுக்கப்புறம் அது கூடயே நம்ம ஊற வச்ச கம்பையும் பாசிப்பயிரையும் சேர்த்து நல்லா அரைச்சிடலாம். நல்லா திப்பியாக இல்லாமல் இந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சிருங்க. இப்போ பாசிப்பயிறு, கம்பு, உளுந்து எல்லாத்தையுமே அரைச்சி இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டேன். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா கைகளை வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு நல்லா புளிச்சு வரும். கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க. நமக்கு தேவைப்பட்டால் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் நைட்டு ஊற வச்சு மார்னிங் அரைச்சி ஒரு 11 மணியை போல் நான் புளிக்க வச்சேங்க. ஒரு 7 மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ நைட்டு டிஃபனுக்கு இதை தான் செய்ய போகிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்துருச்சு. இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதித்து ஆவி வந்ததுக்கப்புறம் நம்ம மாவை உள்ளே சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 10லேருந்து ஒரு 12 நிமிஷம் வேக வச்சோன்னா நமக்கு இட்லி ரெடி ஆயிருங்க. இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு தேங்காய் சட்னி பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு தேங்காய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொஞ்சமாக புதினா இலை, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சி இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. இந்த சட்னி பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியாக இருக்கணும், ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. இந்த தண்ணியான தேங்காய் சட்னிக்கும் இந்த கம்பு இட்லிக்கும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சைட் பை சைடில் நம்மளோட இட்லியும் சூப்பராக வெந்து வந்துருச்சுங்க. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த கம்பு இட்லி அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. குழந்தைங்கள்லாம் எங்கள் வீட்டில் அவ்வளோ லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. இப்போ நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னா மஸ்ட்டு ட்ரை இந்த கம்பு இட்லி தோசைங்க. சூப்பராக இருக்கும். டயபெட்டிஸுக்கு ரொம்ப நல்லது கம்புங்க. கம்பை டயபெட்டிஸில் சேர்த்துக்கங்க, உங்களுக்கு சுகர் ஈஸியாக கண்ட்ரோல் ஆகும். இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த தண்ணியான தேங்காய் சட்னிக்கும் இந்த சாஃப்டான கம்பு இட்லிக்கும் சூப்பர் காம்பினேஷனுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அதே மாவையே கொஞ்சம் நீர்க்க கரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி சூடான தோசைக்கல்ல சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுலாம். நமக்கு தோசையில் இந்த மாதிரி நல்லா ஊற்ற வருங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இதை மூடி வச்சு வேக வச்சு எடுத்தோன்னா இந்த கிறிஸ்பியான ஹெல்த்தியான கம்பு பாசிப்பயிறு தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த கம்பு மாவை நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா 3லேருந்து 4 நாள் வரை ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. நார்மலாக மில்லட்ஸ் நமக்கு நார்மல் அரிசி மாவோட கொஞ்சம் சீக்கிரமாக புளிச்சு வந்துடும். 3 to 4 டேஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக், ஷேர் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நிறைய மில்லட்ஸ் ரெசிபி, கம்பு, வெள்ளைச்சோளம், வரகு, குதிரைவாளி, சாமை, நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குங்க. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அப்படியே ஷீலா எர்னஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ்.